நம்ம தமிழ்நாட்டுல உள்ள பழங்கால கோயில்கள பத்தி பார்க்கலாம். திரு ரங்கநாதர் ஆலயம், அதாவது இது இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, ஆதி திருவரங்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருக்கு. இந்த ரங்கநாதர் ஆலயம் அப்படின்றது, இதுதான் தமிழ்நாட்டிலேயே மிகவும் பழமை வாய்ந்த ஆலயம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயில் எப்ப தோன்றுச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியலையாம். 4 வேதங்களை அசுரர்கள் எடுத்துக்கொண்டு கடலுக்குள் பதுங்குனாங்க இல்லையா? அப்போ தேவர்கள் யாவரும் விஷ்ணுவ விஷ்ணு கிட்ட போயிட்டு காப்பாத்துறதுக்கு கேட்டுக்கிட்டாங்க. அப்பதான் விஷ்ணு மச்சாவதாரம் எடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. மச்சாவதாரம் எடுத்துதான் கடலுக்குள்ள போயிட்டு வேதங்களை மீட்டு கொண்டு வந்ததா புராணங்கள்ல இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் களைப்பா இருந்தனால கோயில்ல உள்ள சிலை வடிவத்துல இளைப்பாறினாரு அப்படின்னு ஸ்தல வரலாறு கூறுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, மகாவிஷ்ணுவோட 10 அவதாரங்கள்ல முதல் மச்ச அவதாரமான அந்த அவதாரம் தோன்றின இடம் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இதுவே மிக மிக பழமை வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா, உத்தரகோசமங்கையில இருக்கக்கூடிய மங்களநாத சுவாமி திருக்கோயிலை பத்தி பார்க்கலாம். அந்த கோயில் பாத்தீங்கன்னா உலகிலேயே முதல் சிவன் ஆலயம் தோன்றியது அங்கதான் அப்படின்னு சொல்லப்படுது. சுமார் 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இந்த கோயில் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இலந்தை மரம் 3300 ஆண்டுகளா அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மகாபாரத போர்ல கூட 5500 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிகழ்ந்தது அப்படின்றதையும், அதற்கு முந்தைய இது ராமாயண காலம் அப்படின்றதையும் நம்ம தெரியும். இங்கு ராவணன் மண்டோதரி திருமணம் நடைபெற்றதுக்கு சாட்சியாக கல்வெட்டுகள் இருக்கான் இந்த கோயில்ல. அதனாலதான் இந்த கோயில் ரொம்பவே தொன்மை வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, முருகன் கோயில், சாலுவன் குப்பத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலை பத்தி பார்க்கலாம். சென்னைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய சாலுவன் குப்பம் அப்படின்ற ஊர்ல தான் முருகன் கோயில் ஒண்ணு இருக்கு. இங்க முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக பழமையான கோயில்கள்ல இதுவும் ஒண்ணா கருதப்படுது. செங்கல் கோயில் அடித்தளமானது சங்க காலத்திற்கு முந்தையது அப்படின்னும், தோராயமா கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கும் கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கும் இடையில தான் கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கிபி 8ஆம் நூற்றாண்டுல பல்லவர்கள் ஏற்கனவே இங்க செங்கல் அடித்தளத்தின் மேல ஒரு கிரானைட் கோயிலையும் கட்டினாங்க அப்படின்னு சொல்றதும் குறிப்பிடத்தக்கதா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயிலை பத்தி பார்க்கலாம். மீனாட்சி அம்மன் ஆலயம் 2500 ஆண்டுகளுக்கும் மேலேயே இருக்குன்னு சொல்றாங்க. மிக அந்த அளவுக்கு பழமை வாய்ந்தது. அதோடைய தோற்றம் சங்க காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அசல் கோயில் அமைப்பு பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னர்களால தான் கட்டப்பட்டதாக நம்பப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டுல குறிப்பா திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா நாயக்கர் ஆட்சியாளர்களால் தான் அது விரிவுபடுத்தப்பட்டு ரொம்ப அற்புதமா கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. இங்க இருக்கக்கூடிய உயரமான கோபுரங்களா இருக்கட்டும், சிக்கலான சிற்பங்களா இருக்கட்டும், துடிப்பான சிற்பங்களுக்கு பெயர் பெற்ற இந்த கோயில் பாத்தீங்கன்னா எப்பவுமே வருஷம் மில்லியன் கணக்கான பக்தர்களையும் சுற்றுலா பயணிகளையும் ஈர்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருச்செந்தூரை பத்தி பார்க்கலாம். முருகப்பெருமானோடைய அறுபடை வீட்டுல ஒன்றான திருச்செந்தூர் முருகன் கோயில் தான் 2000 ஆண்டுகளுக்கும் மேலாகவே பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. கிமு 1ஆம் நூற்றாண்டுல இருந்தே இந்த கோயில் இருந்ததாகவும் பண்டை நூல்கள் தெரிவிக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, மலையடிவாரத்தில் அமைந்துள்ள பல முருகன் கோயில போல் இல்லாம திருச்செந்தூர் கோயில் மட்டும் பாத்தீங்கன்னா கடற்கரை ஓரத்துல தனித்துவமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இது வரலாற்று ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. சூரபத்மன் அப்படின்ற ஒரு அரக்கனை முருகன் வென்றதை நினைவு கூறும் ஸ்கந்த சஷ்டி விழாவிற்கு இந்த கோயில் ரொம்பவே பிரபலமானதுங்க.